ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அஃப்கானி சல்வாருக்கு லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிளாத்தில் கட் பண்ணதை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இதோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த மாடல் பேண்ட்டுக்கு எப்படி நம்ம கிளாத்தில் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் எல்லாமே கிளியராக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இது பேண்ட் பார்ட்டு. ஸோ மேலே நம்ம பெல்ட் கொடுக்க போகிறோம். ஸோ எலாஸ்டிக் மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கான கிளாத்து. நெக்ஸ்ட்டு கீழே நமக்கு அந்த பட்டி மாதிரி வருதுல்ல, ஸோ அதுக்கான கிளாத் 2 கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி தனியாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தனியாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான கிளாத் ஒரு 2 கிளாத் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு டிசைன்ஸ் இருந்தாலும் நீங்கள் டிசைன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை பிளைன் கிளாத் இருந்தாலும் பிளைன் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளாத் இப்படி கட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு கிராச் பாயிண்ட் கட் பண்ணோம்ல, இங்கே 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த சைட் 1 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டிச் இந்த லைனில் தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ 2 கிளாத் நமக்கு உள்ளே இருக்குல்ல, ஸோ இதை ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி ஃபோல்டிங்கில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி போட்டிருக்கோம். இந்த கிராச் பாயிண்டில் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1/2 இன்ச்சில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கிராச் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த மார்க்கிங்க்கு மேலேயே ஸோ அப்படியே இந்த கர்வ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இழுக்காம பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க. லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த சைட் கர்வும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த சைட் கிராச் பாயிண்ட்டும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதோட சென்டரில் இப்படி பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த 2 கிராச் பாயிண்ட்டும் சென்டரில் வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு 2 கிராச் பாயிண்ட்டும் சென்டரில் வந்துடும். ஓகேவா? ஸோ சைடு நமக்கு க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சென்டரில் பிடிச்சி எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு பாட்டம் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஸோ கீழ் பாட்டம் சைடு எடுத்துக்கோங்க. ஸோ பாட்டம் சைடில் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் அதே மாதிரி இந்த சைடும் 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மீதி இவ்வளோ கிளாத் நமக்கு இருக்குல்ல, இந்த கிளாத்தில் தான் நம்ம ப்ளீட் மாதிரி வைக்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ளீட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இன்ச் ப்ளீட் வைக்க போகிறீங்களா, 1/2 இன்ச் ப்ளீட் வைக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிட்டும் ப்ளீட் வைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 1 இன்ச் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிட்டும் ப்ளீட் வைக்கலாம். இல்லை ரேண்டமாக நீங்கள் இப்படியே ப்ளீட் வச்சுட்டே போனாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதோட எண்டு வரைக்கும் ப்ளீட் வைக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ளீட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டமோட மெஷர்மெண்ட் வரைக்கும் இந்த ப்ளீட் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ உங்கள் பாட்டமோட ரவுண்ட் எடுத்திருப்பீங்களா, அதிலிருந்து ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ என்னோட பாட்டம் ரவுண்ட் 12 இன்ச்சஸ், ஸோ 14 இன்ச்சஸ் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ப்ளீட் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பாட்டமோட மெஷர்மெண்ட்டை விட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேவா? ஸோ இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கிளாத் கட் பண்ணி வச்சுருப்பீங்களா பாட்டம்க்கு, ஸோ இந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 2 பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு இதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ப்ளீட் வச்சுட்டு செக் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து கன்சீல் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை விட்டுட்டு இங்கேருந்து ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ளீட் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைங்க. ஓகே, ஸோ அந்த சைட் பார்த்த மாதிரி ப்ளீட் வச்சுட்டே வரணும். ஸோ இப்படி நான் ரேண்டமாக ப்ளீட் வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி உங்களுக்கு ரேண்டமாக ப்ளீட் வைக்க வரலனா நீங்கள் ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ளீட் வச்சுக்கலாம். ஸோ பொறுமையாக ப்ளீட் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் ப்ளீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இப்போ ப்ளீட் வச்சதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ கம்மியாக இருக்குது. அப்போ ப்ளீட்டை நம்ம பிரித்து விடணும். ஓகே, ஸோ கிளாத் வந்து இல்லைன்னா ப்ளீட்டை வந்து பிரித்து விடணும். கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ளீட் வைக்கணும். ஓகேவா, ஸோ ஸ்டிச் பண்ணும் போதே இந்த கிளாத்தை வச்சு இப்படி மெஷர் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ எவ்வளோ கிளாத் நமக்கு எக்ஸஸா இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளீட் வச்சுக்கலாம். நம்ம இப்போ ப்ளீட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ ப்ளீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுட்டு இந்த சைட் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த சைட் ஸ்டார்டிங் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கீங்களா, பாட்டம்காக ஒரு கிளாத் கட் பண்ணும்ல, அந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட் இதில் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த சைட் ஸ்டார்டிங்கில் இந்த கிளாத்தை வைங்க. இந்த சைட் எண்டில் கரெக்டாக நமக்கு கிளாத் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ளீட் வந்து வச்சு எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம கன்சீல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாட்டம் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பாட்டம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ இதோட ராங் சைடு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ராங் சைட். ஸோ ராங் சைட் பக்கமாக எடுத்து போட்டுட்டு ஸோ நம்ம பாட்டம்க்கு கன்சீல் பண்ணுறதுக்கு கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கிளாத்தை எடுத்து ரைட் சைட், ஸோ இந்த கிளாத்தோட ரைட் சைட் இதுக்கு மேலே இருக்கணும். ஓகே, ஸோ ராங் சைட் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேவா, ஸோ இதோட ரைட் சைட் இந்த கிளாத்தோட ராங் சைட். ஸோ நான் எப்படி போடுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ராங் சைட் மேலே ரைட் சைட் உள்ளே இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ கரெக்டாக நம்ம 1/2 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் கொடுத்தோம். 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்க கிளாத் லைட்டாக கிராஸாக வர மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கிராஸாக வரும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ எண்ட் ஆகும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கணும் கிளாத். ஓகே, ஸோ இப்போ 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே இப்படி டேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ரைட் சைட் பக்கமாக டேர்ன் பண்ணிங்கன்னா நமக்கு கிளாத் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போது இதை வந்து ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து 1/2 இன்ச் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண கிளாத் எடுத்து இங்கே நம்ம ஸ்டிச் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சஸ் இங்கே இருக்கும். இதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணுறோம்.
அந்த 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணதை எடுத்து இங்க இருக்க ஸ்டிச்சுக்கு மேல வச்சு இப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இதுவே உங்களுக்கு இங்க லேஸ் வேணும்னா, ஸோ இந்த மாதிரி லேஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா இப்போ நம்ம இங்க ஸ்டிச் பண்ண போறோம்ல, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு லேஸ் வேணும்னா, ஸோ உங்களுக்கு என்ன லேஸ் வேணுமோ அதை எடுத்து இதுக்குள்ள இப்படி வச்சு கன்சீல் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி வச்சு இதுக்கு மேல இப்படி வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். புரியுதா? ஸோ லேஸ் வேணும்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலா ஸ்டிச் பண்றோம்னா இப்படியே வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ லேஸ் வேணும்னா இந்த லேஸை உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு லேஸ் வேணாம், நான் பிளெயினாவே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிசைனர் லேஸ்லாம் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மேலே வரணும். ஸோ இதை இப்படி வச்சு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேல நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஓகே, ஸோ லேஸ் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும், இல்லை அப்படியே பிளைனாவே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றேன்னா அப்படியே பிளைனாவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1/2 இன்ச் ஃபோல்டிங், அந்த 1/2 இன்ச் ஃபோல்டிங் இந்த ஸ்டிச்சஸ்க்கு மேல வச்சு இதோட எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். ஸோ உங்களுக்கு பாட்டம்ல நல்லா ஸ்டிஃபா வேணும்னா நீங்க கேன்வாஸ் கூட கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பேண்ட்டுக்குன்னு கேன்வாஸ் விற்கும், அந்த கேன்வாஸை வாங்கி நீங்க பாட்டம்க்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஸ்டிஃபா நிற்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இப்படிதான் இருக்கும் இதோட பாட்டம். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணமோ இதே மெத்தட்ல அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ 2 பாட்டமும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ 2 பாட்டமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சைடு வந்து நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 பாட்டமும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ 2 பாட்டமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சென்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ உங்க பாட்டம் எடுத்து இப்படி பிடிச்சுக்கோங்க. ஸோ ராங் சைட் பக்கமா இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஸோ உங்க பாட்டம் எடுத்து இந்த மாதிரி ராங் சைட் பக்கமா ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல 1 இன்ச், அந்த 1 இன்ச்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரப்போறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த 1 இன்ச்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணி, ஸோ இது வரைக்கும் நீங்க 1 இன்ச்ல ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ அது வந்து அதுக்கப்புறம் 1/2 இன்ச்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. ஸோ கரெக்டா இந்த கிராச் பாயிண்ட்டும் சென்டர்ல இருக்கணும். ஓகே, ஸோ கிராச் பாயிண்ட்டும் சென்டர்ல இருக்க மாதிரி வச்சு அப்படியே இந்த சைட் எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த சைட் பாட்டம் எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்றேன். ஸோ லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சென்டர்ல கிராச் பாயிண்ட்டும் கரெக்டா ஈவனா இருக்கணும்.
ஸோ கீழே நமக்கு பாட்டம் கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக ஃபினிஷ் ஆகணும். ஓகே, ஓகே. இப்போ நம்ம சென்டரில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மேலே நம்ம பெல்ட் ஸோ எலாஸ்டிக் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த பேண்ட் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ எலாஸ்டிக்கு கிளாத் எடுக்க சொல்லியிருப்பேன். ஸோ கிளாத் வந்து உங்கள் ஹிப் மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஹிப் மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணாதீங்க, உங்கள் பேண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குமா? ஸோ இந்த சென்டரில் கிராச் பாயிண்ட்டும் இருக்க மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த சைட் ஃபோல்டிங்கில் இருக்கும், இந்த சைட் ஃபோல்டிங்கில் இருக்கும். ஸோ உங்கள் கிளாத்தை இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீட்டாக எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் கிளாத் எவ்வளோ லென்த்தில் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு இந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ண போகிற கிளாத்து இந்த பேண்ட் லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கிளாத்து ஃபோல்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த சைட் எண்டில் இருந்து இந்த சைட் எண்டு வரைக்கும் நமக்கு கிளாத் வேணும். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹிப் மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி எடுக்க சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் பேண்ட்டோட மெஷர்மெண்ட் வரைக்கும் இந்த கிளாத் எடுத்துக்கோங்க. ஓகே, புரியுதா? ஸோ இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரைட் சைட் உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம பிளைன் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். எடுத்துட்டேன். ஸோ நார்மல் பிளைன் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம பேண்ட் கூட அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம பேண்ட் வந்து இப்படி இருக்கும், இதை வந்து ஸோ இப்படி இருக்கும். ஸோ மேலே இருக்க கிளாத்தை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி எடுத்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க கிளாத்தில் இதை வந்து அட்டாச் பண்ணிட்டே வரணும். ஓகே ஓகே இப்போ இதோட சென்டர்ல இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாத்தை வந்து இப்படி வச்சு 1/2 இன்ச்ல இதோட சென்டர்ல இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது அப்படியே நமக்கு டர்ன் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ கரெக்டாக 1/2 இன்ச்னா அந்த 1/2 இன்ச்ல தான் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு எலாஸ்டிக்கு கிளாத் பத்தாம போயிடும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நமக்கு கிளாத் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ மீதி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிட்டு நீங்க ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ தெரியுதா? ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ரைட் சைடு உள்ள இருக்க மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்.
இப்போ இதை டர்ன் பண்ணி இந்த சைடு நம்ம கன்சீல் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ரைட் சைடு பக்கமா டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட் சைடு பக்கமா டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிட்டு அகெயின் இந்த ஸ்டிச்சஸ்க்கு மேல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே? ஸோ ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி எலாஸ்டிக் வந்து உள்ள வைக்கணும். ஸோ உங்க எலாஸ்டிக்கை இந்த ஸ்டிச்சஸ்க்கு மேல இப்படி வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இந்த ஸ்டிச்சஸ்க்கு மேல இப்படி வச்சுட்டு, ஸோ தெரியுதா? ஸோ உங்க எலாஸ்டிக்கை உங்க ஸ்டிச்சஸ்க்கு மேல இப்படி வைக்கணும். ஓகே? ஸோ ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் தள்ளி. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை வந்து 1/2 இன்ச்ல ஃபோல்ட் பண்றோம். இதை எடுத்து இது மேல வச்சு இதோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். ஓகே? ஸோ இதோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக் மேல ஸ்டிச் விழுந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ஓகே? ஸோ உங்களுக்கு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அதையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச்ல ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்ல ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு 1/2 இன்ச்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே? ஸோ நான் இப்போ ஸ்டிச் பண்றேன். ஸோ 1/2 இன்ச்சுக்கும் கம்மியா கூட ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ ஃபுல்லா நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஓகே? ஸோ இப்போ எலாஸ்டிக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இதை லாக் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இங்கே வந்து நல்லா ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஒரு 2-3 ஸ்டிச் வந்து போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மேலே இப்படி வச்சு இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வர போறோம். ஓகே? ஸோ இப்படி ஃபோல்டிங்ல இருக்கும். ஸோ கீழே இருக்கிறத, ஓகேவா? ஸோ இப்படி ஃபோல்டிங்ல இருக்கும்போது மேலே இருக்கிறத வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. கீழே இருக்கிறத இப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ஓகே? ஸோ அப்பதான் இது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஃபோல்டிங்கை இப்படி வைக்கும் போது மேல இருக்கிறத இப்படி எடுத்து போட்டுருங்க. ஸோ கீழே இருக்கிறத வச்சு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதை கன்சீல் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ஸோ அப்பதான் நமக்கு இது வந்துகிட்டே இருக்கும். ஓகே? ஸோ ஸ்டிச்சஸ் வந்து எலாஸ்டிக் மேல விழுந்துடக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருக்கும். இல்லை நீங்க இதை ஸ்டிச் பண்ணிட்டு எலாஸ்டிக்கை கோக்கவும் செய்யலாம். ஓகே? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு எலாஸ்டிக்கை இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள எலாஸ்டிக் மேல ஸ்டிச் விழக்கூடாது. அதை மட்டும் பார்த்து பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க. தெரியுதா? இதோட எட்ஜில் வந்து கரெக்டா ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ஸோ இப்போ எலாஸ்டிக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபினிஷ் ஆகும் போது நீங்க வந்து இப்படி இழுத்து விடணும். ஓகே? ஸோ ஃபேப்ரிக்கை இப்படி இழுத்து விட்டீங்கன்னா தான் எலாஸ்டிக் வந்து நமக்கு வரும். ஓகே? ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும் போது எலாஸ்டிக் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸோ இப்படி தூக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்.
ஓகே. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது எலாஸ்டிக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கு முடிச்சதை இப்படி இழுத்து விடுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு எலாஸ்டிக் வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்படி ஸ்டிச் பண்ண உங்கள் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஓகே. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா இது வந்து இப்படி தூக்குன மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது இந்த பக்கமும் நமக்கு தூக்கிட்டே வரும். ஸோ இதையும் இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளாட்டாக வரும். ஓகே. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் விழுந்துச்சுன்னா உங்களால் இந்த மாதிரி இழுக்க முடியாது. ஓகே. ஸோ அதை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபினிஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ளாட்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ தெரியுதா? ஸோ நமக்கு ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ ஃபினிஷ் ஆகும்போது கரெக்டாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஃபினிஷ் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா இப்படி ஈவனாக இழுத்து விட்டுருங்க. ஸோ எலாஸ்டிக்கை ஈவனாக இந்த மாதிரி ஈவனாக இழுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இழுத்து பிடிச்சி ஒரு ஸ்டிச் 2 ஸ்டிச் வந்து பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதை இப்படி இழுத்து பிடிச்சி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்டிச் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த பேண்ட் வந்து நமக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம் நல்லா ஈவனாக கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் வேர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே. இதுதான் இந்த பேண்ட்டோட ஃபைனல் அவுட்லுக். ஸோ நமக்கு வேர் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாட்டமோட மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் இதோட அவுட்லுக் வந்து நமக்கு கிளியராக தெரியும். ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் நார்மல் பேண்ட் மாடல்லையும் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாக்ஸ் கொடுத்து கீழே வந்து இந்த பாட்டம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நார்மல் பேண்ட் மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி வேர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள்.
ஓகே இந்த அஃப்கானி சல்வாரை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ளவுஸ் எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் டைலரிங் அப்டேட்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். டைலரிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.